வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சமூகவியல் அணுகுமுறையில் பகுதி 2. இதனுடைய ஒரு சில பகுதிகளை அறவியல் அணுகுமுறையில் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. அறவியல் அணுகுமுறையில் இப்போ இந்த சமூகவியல் அணுகுமுறைக்கு முன்னாடி அறவியல் அணுகுமுறையிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு, அறவியல் அணுகுமுறைக்கு இன்னொரு பெயர் என்ன? அறவியல் அணுகுமுறைக்கு இன்னொரு பெயர் என்ன? அடுத்த கொஸ்டின், அறவியல் அணுகுமுறை அப்படின்னாவே ஆங்கிலேயர்களில் முதன்மையாக குறிப்பிடப்படுபவர் யார்? அறவியல் அணுகுமுறைக்கு மறைமலை அடிகள் எழுதிய ஒரு நூலை பார்த்துருப்போம் எக்ஸாம்பிளாக. அது எந்த நூல்? அறவியல் அணுகுமுறைக்கு எக்ஸாம்பிளாக ஒரு மறைமலை அடிகள் எழுதிய ஒரு புத்தகத்தை பார்த்துருப்போம். அது என்ன புத்தகம், என்ன நூல்? ஓகே, இப்போ நம்ம சமூகவியல் அணுகுமுறைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சமூகவியல் அணுகுமுறை அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு இலக்கியத்தின் அடிப்படையில் அந்த இலக்கியம் என்ன கருத்துக்களை சொல்லுது, என்ன சமூக கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் சமூகவியல் அணுகுமுறை. அந்த சமூகவியல் அணுகுமுறை பற்றி அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களில் நம்ம தே பொனால்ட், அடுத்தது ரெமாண்ட் வில்லியம்ஸ், டெர்ரி ஈக்கிள்டன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ரெனி வெல்லாக். ரெனி வெல்லாக் அப்படின்னாவே என்ன முதல்ல ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, அவர் எழுதிய நூல் என்ன நூல்னா இலக்கிய கொள்கை. இது திறனாய்வு அணுகுமுறைக்கும் திறனாய்வு செய்வதற்கும் ஒரு சிறந்த நூலாக இருக்கிறது. எந்த நூல்னா இலக்கிய கொள்கை. எழுதியவர் ரெனி வெல்லாக். அவர் அந்த நூலில் இலக்கியத்திற்கும் சமுதாயத்துக்கும் உள்ள உறவுகளை விளக்கி கூறியிருக்கிறார். இலக்கியத்திற்கும் சமுதாயத்துக்கும் எந்த மாதிரியான உறவுகள் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கும் வகையில் அந்த படைப்பு அமைந்திருக்கு. அடுத்தது, டிஎஸ் எலியட் அவர்கள் சமயமும் இலக்கியமும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் சமுதாய மதிப்புகளை பற்றி சொல்லிக்கிறாரு. காலங்களின் மாறுதலுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகள் மாறுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு. காலங்களின் மாறுதலுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகளும் மாறுகின்றன அப்படின்னு சொல்கிறவர் டிஎஸ் எலியட். ஓகேங்களா? அடுத்தது, தமிழில் சமூக திறனாய்வாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது யாரை சொல்லலாம் அப்படின்னா 2 பேர் மிக குறிப்பிடத்தக்கவர்கள். யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வே. கனகசபை பிள்ளை. வே. கனகசபை பிள்ளை. அடுத்தது கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரியார். இந்த 2 பேர்த்தையுமே சமூகவியல் அணுகுமுறைக்கு மிக முக்கியமானவர்களாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் 2 கருத்துக்கள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சமூகவியல் அணுகுமுறையில் வெளிநாட்டு அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து, தமிழகத்தில் சமூகவியல் அணுகுமுறையில் மிக முக்கியமானவர்களாக கருதப்படக்கூடியவர்களை 2 பேர்த்த பார்த்தோம். அடுத்தது, சமூகவியல் அணுகுமுறையில் இருக்கக்கூடிய கருதுகோளாக 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இந்த சமூகவியல் அணுகுமுறையை ஒரு படைப்பின் கீழ் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, இலக்கியத்தின் உருவாக்கத்திலும், அடுத்தது அதன் பொருள் அமைவுகளிலும், அடுத்தது மக்கள் மத்தியிலே அதன் நடமாட்டத்திலும் சமுதாயத்திற்கு முக்கியமான இடமும் பங்கும் உண்டு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த சமூகவியல் அணுகுமுறை ஒரு படைப்பின் கீழ் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சமூகவியல் அணுகுமுறைக்கு துணை செய்யக்கூடிய சில பரிணாமங்களாகவும் அதை அடிப்படைகளாகவும் 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இந்த சமூகவியல் அணுகுமுறையினுடைய படைப்புகளை ஆய்வு செய்வதாக சொல்கிறாங்க. அதனுடைய பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. சமுதாய பின்னணி அல்லது களம். அதில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. படைப்பிற்குரிய கால பின்னணி, படைப்பாளனுடைய சமுதாய பின்புலம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு படைப்பிற்குரிய கால பின்னணி அப்படின்னு பார்க்குற பொழுது பாரதியாருடைய பாடல்கள், கவிதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அது எதன் அடிப்படையில் இருந்துச்சு? அது விடுதலை போராட்ட காலகட்டத்தில் நடந்தது. ஸோ அந்த கால பின்னணி அப்படிங்கிற போது அந்த விடுதலை போராட்ட காலம், அப்போ அதன் அடிப்படையில் தான் அவருடைய படைப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாய பின்புலம் அப்படின்னு பார்க்குற பொழுது அந்த காலகட்டத்தில் ஜாதிகள் அடிப்படையிலும் சரி, நிறத்தின் அடிப்படையிலும் சரி ஒரு சில பாகுபாடுகள் இருந்துச்சு. அவர் கூட பாட்டு பாடிப்பார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்த ஆட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேவோர் அப்படின்னு பாடியிருப்பார். இன்னொரு பாட்டு கூட பாடியிருப்பார். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. இந்த மாதிரியெல்லாம் படிப்பார். அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பின்புலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை பிரிக்கிறாங்க. அடுத்தது, எதிர்கோள் அல்லது ஏற்பு. அந்த பகுதியில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உடனடியாக எதிர்கொள்ளல்,
அந்த சூழல். அடுத்தது போற்றலும் புறத்தலும் புறக்கணித்தலும். ஒரு படைப்பு வந்திருக்குது அப்படின்னா அந்த படைப்பில் கூறப்பட்ட சமூக கருத்துக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுதல் இல்லது அதை புறம் தள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாரதியார் படைப்புகள்னே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஜாதி வேறுபாடுகள் இல்லை, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை புறந்தள்ளுவாங்க. இதுதான் அதனுடைய முறையின் கீழே மேற்கொள்கிறது. அடுத்தது இது மட்டும் பாரதியார் படைப்புகள்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுக்கு அடுத்து வரக்கூடியதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா கல்கியினுடைய படைப்பில் கேதாரியின் தாயாருங்கிற படைப்பில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். விதவியின் நிலையை பற்றி சொல்லியிருப்பார். அது என்னென்னா ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் ஒரு சிலர் புறம் தள்ளும் வகையில் கூறியிருப்பாங்க. ஒரு தாயினுடைய விதவை நிலையை பார்த்து ஒருத்தன் இறக்குறாரு அப்படிங்கிறதும், அதே அவன் இறந்ததுக்கப்புறம் அதே நிலை அவனுடைய மனைவிக்கும் வருது அப்படிங்கிற கூறும் வகையில் அவருடைய படைப்பு அமைஞ்சிருக்கு. அது ஒரு சிறந்த படைப்பாக சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், சமுதாய சித்தரிப்பு. இதில் 5 வகையாக கொடுத்துருக்காங்க. சமுதாய நிறுவனங்கள், சமுதாய உறவுகள், சமுதாய நிலைப்பாடுகள், சமுதாய பிரிவுகளும் குழுக்களும், அடுத்தது பழக்க வழக்கங்கள். இதில் சமுதாய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது திருமணம், தனி குடும்பம், கூட்டு குடும்பம், ஜாதி, சமயம், சட்டம், அரசு, இதன் அடிப்படையில் அந்த படைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை திருமணம், தனி குடும்பம் அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு படைப்பில் ஒரு தனி குடும்பத்தை வச்சு எப்படி படைப்புகள் அமைந்திருக்கு, இல்லை கூட்டு குடும்பத்தை வச்சு ஒரு படைப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சமூகவியல் அணுகுமுறையில் அணுகுவது. அடுத்தது சமுதாய உறவுகள்னு பார்க்குற பொழுது அதே தான். குடும்ப உறுப்பினர்களிடையே, வர்க்கங்கள் மற்றும் ஏனைய பிரிவினரிடையே ஒருத்தர் சமுதாயத்தில் குடும்பத்திலையும் மற்றவர்களிடமும் எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த கதையில் வரக்கூடிய மாந்தர்கள் அவங்க எப்படி அதில் செயல்படுறாங்க அப்படிங்கிறது மூலமாக அந்த சமூகவியல் அணுகுமுறையின் அடிப்படையில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, வரதராசனுடைய நாவல்களில் மத்தியதர வர்க்கத்து மனைவிமார்களிடம் ஒரு சில ஒழுக்க பிறழ்வுகள் ஏற்படுகின்றன அப்படின்னும் அந்த படைப்புகளில் இருக்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அகிலனுடைய நாவல்களில் ஆணாதிக்க கோணத்திலிருந்தும் காதலை புனிதப்படுத்துகிற போக்கு பிரதானமாக இருக்குது அப்படின்னு அகிலனுடைய நாவல்களில் சொல்கிறாங்க. அடுத்தது பாலகுமாரனுடைய நாவல்கள் என்ன இருக்குது அப்படின்னா இதே மாதிரியானது தான். அகிலனுடைய நாவல்கள் இருக்கக்கூடிய நடையும் பாணியும் பாலகுமாரனுடைய நாவல்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒருவரிடம் மோகமானது தீராததாகவும் பலரிடம் தொட்டு கலப்பதாகவும் பாலியல் சுதந்திரத்தை முன்வைக்கும் வகையில் அமைகிறதா ஜானகிராமனுடைய படைப்புகளில் பார்க்கலாம். அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, சுஜாதா, இந்துமதி, சிவசங்கரி இவர்களுடைய படைப்புகளில் காதல் மையமற்று நிற்கின்ற நிலையினையும் காண முடிகிறது. காதல் பற்றிய பிரதானமான படைப்பு உலக போக்குகள் உள்ளதை சொல்கிறாங்க. அடுத்தது சமுதாய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்குற பொழுது கிராமிய வாழ்வு, நகர்ப்புற சித்தரிப்பு, குடிபெயர்வும் புலம்பெயர்வு அமைவுகளும். அடுத்தது சமுதாய பிரிவுகளும் குழுக்களும் அப்படின்னு பார்க்குற பொழுது குலங்கள், ஜாதிகள், ஊர், வட்டாரம், மொழி அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அடுத்தது தேசிய, துணை தேசிய இனங்கள், வர்க்க பிரிவினைகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அடுத்தது பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது நம்பிக்கைகள், சடங்குகள், பழக்கங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அடுத்தது சமுதாய மதிப்புகள் அப்படின்னு பார்க்குற பொழுது உடன்பாட்டு மதிப்புகள், காதல், கற்பு, தாய்மை, பாசம், புகழ், பக்தி, கொடை. எதிர்மறை மதிப்புகள் அப்படின்னு பார்க்குற பொழுது பொய்மை, தீமை, பாவம், குடிப்பழக்கம், லஞ்சம், பித்தலாட்டம், மதிப்பு மாற்றங்கள், தேக்கங்கள், சீரழிவுகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ காதல் அப்படின்னு பார்க்குற பொழுது சுஜாதா, சிவசங்கரி அவர்களுடைய படைப்புகளை சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா சமுதாய சிக்கல்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது சமுதாய நிறுவனங்கள், பிரிவுகள், உறவுகளிடையே முரண்பாடுகளும் சுய முரண்பாடுகளும், இதில் மோதல்கள், விளைவுகள். அடுத்தது அந்நியமாதல், வறுமை, வேலையின்மை, குடும்ப சிதைவு, அலுவல், மகளிர் பிரச்சனை, பெண்ணடிமை, ஜாதி அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் முக்கியமாக பார்க்குற பொழுது இந்த சமூகவியல் அணுகுமுறையோடு அடுத்து வரக்கூடிய அணுகுமுறை, அடுத்து வளர்ச்சி பெற்ற அணுகுமுறை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த பெண்ணிய அணுகுமுறை, அடுத்தது தலித்திய அணுகுமுறையை சொல்லுவாங்க. அடுத்தது சமுதாய மாற்றங்கள்.
உறவுகள், நிறுவனங்கள், மதிப்புகள் முதலியவற்றில் நிகழும் மாற்றங்கள், காரணங்களும் விளைவுகளும், கருத்து நிலை மாற்றங்கள். இதன் அடிப்படையில் தான் ஒரு படைப்பை சமூகவியல் அணுகுமுறையில் ஆய்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லி அடிப்படை பண்புகளாக பரிமாணங்களாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பரிமாணங்களின் அடிப்படையில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளுதல், புறக்கணித்தல் அப்படிங்கிறதன் அடிப்படையிலும் சரி, காதல் இதன் அடிப்படையிலையும் சரி பல படைப்புகளை நம்மளுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்குற பொழுது பாரதியினுடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்குறபோது அவரை அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதலும் புறக்கணித்தலும் இருந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒரு படைப்பு வந்திருக்கு. பாரதி மறைவு முதல் மகாகவி வரை. அதை எழுதியவர் கா சிவத்தம்பியும் மார்க்ஸ் 2 பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது இதே மாதிரி தான் புதுமைப்பித்தனுடைய படைப்புகளில் அதில் சில எதிர்கொள்ளுதலும் இருந்தது, ஏற்றுக்கொள்ளுதலும் இருந்துச்சு. அதை எதிர்ப்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் இருந்துச்சு. அதை வச்சு தோமுசி ரகுநாதன் அவர்கள் புதுமைப்பித்தனுடைய கதைகளில் விமர்சனங்களும் விசமத்தனங்களும் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா தோமுசி ரகுநாதன். சரிங்களா? இப்போ ரெண்டு பார்த்துருக்கோம். அடுத்தது கிராமத்தின் அடிப்படையில் பார்க்குற பொழுது கிராமப்புற சூழலை காட்டும் வகையில் அமையக்கூடிய நாவலாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா கமலாம்பாள் சரித்திரத்தை சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ராஜமயரை தொடர்ந்து பல ஆசிரியர்கள் வர்றாங்க. புதுமைப்பித்தன், சீசு செல்லப்பா, கு அழகிரிசாமி, அடுத்தது கி ராஜநாராயணன், இவரையும் தொடர்ந்து அடுத்து பூமணி, பா ஜெயப்பிரகாசம், வண்ணநிலவன், வீரவேலுச்சாமி, சந்திரபோஸ், மேலாண்மை பொன்னிச்சாமி இவர்கள் எல்லாமே கிராமத்தின் அடிப்படையில் பல படைப்புகள் செய்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்தது அந்த பிறப்பு, இனக்குழு அதன் அடிப்படையில் ஒரு சில படைப்புகளை சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்துக்கிட்டோம்னா ராகுல் சங்கராதித்யனுடைய சிந்து முதல் கங்கை வரை அப்படிங்கிற படைப்பும், அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா எம்எஸ் கல்யாண சுந்தரத்தினுடைய 20 வருஷங்கள், அடுத்தது ராஜம் கிருஷ்ணனுடைய குறிஞ்சி தேன், வளைக்கரம், நீலம் பத்மநாபனுடைய தலைமுறைகள், அடுத்தது ஹெப்சியா ஜேசுதாசனுடைய புத்தம் வீடு, அடுத்தது பூமணியினுடைய வெக்கை, கி ராஜநாராயணனுடைய கோபல்ல கிராமம், சு சமுத்திரத்தினுடைய கோட்டுக்கு வெளியே, இமயத்தினுடைய கோவேறு கழுதைகள், இந்த மாதிரி படைப்புகளை இனக்குழுக்களின் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த சமூகவியல் அணுகுமுறையில் முக்கியமானவர்களாக கருதக்கூடியவர்கள் மார்க்சிய அணுகுமுறையாளர்கள் தான். இந்த மார்க்சிய அறிஞர்கள் தான் இலக்கியத்திற்கும் சமுதாயத்துக்கும் உள்ள உறவுகளை மிக ஆழமாகவும் விரிவாகவும் பேசக்கூடியவர்கள். இவர்கள் சமுதாயவினுடைய திறனாய்வு இலக்கிய உலகில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த மார்க்சிய அறிஞர்கள். அடுத்தது இந்த சமூகவியல் அணுகுமுறையோடு இன்னும் 2 துறை இணைந்ததாக சொல்கிறாங்க. ஒன்று நாட்டுப்புறவியல் ஆராய்ச்சி, அந்த நாட்டுப்புறவியல் ஆராய்ச்சியோடு இணைந்தது மானுடவியல் ஆராய்ச்சி. இந்த மானிடவியல் ஆராய்ச்சியில் பெரும் வெற்றி பெற்றவராக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நா. வனமாமலை. இதுதான் மொத்தமாக சமூகவியல் அணுகுமுறையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த சமூகவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு படைப்பில் சமூகவியல் கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராயறதா இந்த சமூகவியல் அணுகுமுறை. இந்த சமூகவியல் அணுகுமுறை பற்றி ஒரு சில அறிஞர்கள் கூறிய கருத்துக்கள் பார்த்தோம். அடுத்தது அதனுடைய அடிப்படை கருதுகோளை பார்த்தோம். அடுத்தது பரிமாணங்களை பார்த்தோம். அந்த பரிமாணங்களின் அடிப்படையில் தான் சமூகவியல் அணுகுமுறை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒவ்வொரு அணுகுமுறைக்கும் தகுந்த மாதிரி ஒரு சில படைப்புகளை எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்காங்க. கமலாம்பாள் சரித்திரம், பாரதியாரினுடைய படைப்புகள், அப்புறம் கல்கியினுடைய கேதாரியின் தாயார், புதுமைப்பித்தனுடைய படைப்புகள், அடுத்தது தோமுசி ரகுநாதன் புதுமைப்பித்தனை பற்றி சொன்னது, அப்புறம் இப்போ பார்த்தோம் பாரதியை பற்றி சொன்னது, அப்புறம் சிவசங்கரி அவரினுடைய படைப்புகள் பார்த்தோம். அடுத்தது முக்கியமாக ரெனி வெல்லாக் எழுதிய இலக்கிய கொள்கைகள் அப்படிங்கிற ஒரு நூலை பற்றி பார்த்தோம். அடுத்தது முக்கியமாக 2 பேர்த்த பார்த்தோம். சமூகவியல் அணுகுமுறைனாவே தமிழில் 2 பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வே. கனகசபை பிள்ளை, அடுத்தது கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி. இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும், வேறு என்ன சாப்டரில் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றின டாபிக்ஸ் பார்க்கலாம். இதில் என்னென்ன உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கு ஒரு ஆன்சர்ஸ் ஒரு கொஸ்டின்காச்சும் ஆன்சர் சொல்லுங்கள். எப்படி நம்ம சொல்கிறது எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியுது புரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.